காலையில எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு குழம்பு என்ன வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆச்சே, சரி இன்னைக்கு சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு தான் காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருந்தேன். ஒரு சைடு பருப்பை வேக வச்சுட்டு இங்கிட்டு வந்து காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தோம். நறுக்கிக்கிட்டு இருக்கையிலே இங்கே தம்பி சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆளை அங்கிட்டு இங்கிட்டு உட்கார வச்சு எப்படியோ காய்கறி அங்கிட்டு இங்கிட்டு நறுக்கி முடிச்சாச்சு. அப்பாவை சாம்பார் வைக்க சொல்லிட்டு அப்படியே நம்ம இந்த பூசணிக்காயை தான் நறுக்கலாம்னு எடுத்தோம். எங்கடா பூசணிக்காயில பாதியை காணாமனு பார்க்காதியே, ஏன்னா பாதியை நைட்டே சமைச்சிட்டோம். அதுவும் அப்பா தான் சமைச்சாங்க. பூசணிக்காயில வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு வரமிளகாயை போட்டு தாளிச்சு விட்டா பூசணிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கும் நேற்று செஞ்ச மாதிரியே இன்றைக்கும் செஞ்சுருக்கப்பான்னு அப்பா கையில் கொடுத்துட்டு அப்படியே தம்பியை தூக்கிட்டு நைஸ்னாப்பில் எஸ்கேப் ஆகிட்டேன் நான். அப்புறம் அவங்க தான் ஒரு சைடு சாம்பாருக்கு பொடியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அதையும் இறக்கி வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கோழி பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நம்ம வீட்டு சைடே நின்றுட்டு இருக்கு. அரிசி அள்ளி போட்டு பழக்கமாக போயிடுச்சு. அதனால வெளியில் போய் மேயவே மாட்டேனுது. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம புளி தான் காய வச்சேன். ஒரு வாரமாக காய வைக்கிறேன். இன்னைக்கு குத்துவோம் நாளைக்கு குத்துவோன்னு. ஒரு வேலையை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்க முடியாது. அதை என்னைக்கு கையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் அந்த வேலை முடியும். அது மாதிரி தான் அன்னைக்கு கொஞ்சம் குத்துனேன், இன்னைக்கு கொஞ்சம் குத்துனேன், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.